அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி என்ற நம்முடைய பிரதானமான தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொள்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும், மதங்களுக்கு அப்பால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொள்வது அவனுடைய கடமையாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது சூரா முஹம்மத் 19வது வசனத்திலே சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் வேறு யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். இப்போ முதலில் மனிதனுக்கு கடமை அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. இந்த கடமையை ஒரு மனிதன் சிரமேற்கொண்டு சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மரணிக்க வேண்டியவர்கள். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியிலே வாழுகிற அத்தனை ஆத்மாக்களும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மௌத்தான பிறகு அவனுக்கு முதலாவது வாழ்க்கை பர்ஸகுடைய வாழ்க்கை, அதாவது மௌத்துக்கு பிறகு கியாமத்தினால் உண்டாகுவதற்கு இடையில் உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அவன் 2 மலக்குகளை சந்திக்க வேண்டி வரும். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பர்ஸக் என்ற அந்த வாழ்க்கையின் நிலையை அடையும் போது நாம் கபருடைய வாழ்க்கை என்றதை சொல்கிறோம். அந்த கபருடைய வாழ்க்கையில் 2 மலக்குகளை அவன் சந்திக்கிறான். அந்த மலக்குகள் அவனிடம் கேட்கிற முதலாவது கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார் என்ற கேள்விதான். உன்னுடைய பரம்பரை என்ன, உன்னுடைய நேஷனாலிட்டி என்ன, உன்னிடம் இருந்த பொருளாதாரத்தின் தன்மை என்ன, உனக்கு சமுதாயத்தில் இருந்த செல்வாக்கு என்ன, இவைகள் அல்ல. முதலில் அவனிடம் கேட்கப்படுகிற கேள்வி மன் ரப்புக என்ற கேள்விதான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமான் கொள்ள வேண்டிய முறையில் நாம் ஈமான் கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு பல முரண்பட்ட நிலைகளை நம்மிடம் நாம் அவதானிக்க முடிகிறது. உதாரணமாக சில சகோதரர்களை நாம் பார்ப்போம், தொழுது விட்டு உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருப்பார்கள். துஆ யாரிடம் கேட்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். துஆ செய்து கொண்டிருக்கும் போது கால் வரும். சில நேரம் கட் பண்ணுவார்கள், சில நேரம் எடுத்து நான் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறேன் பிறகு எடுங்கள் என்று சொல்வார்கள். துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வருவார், சிரிப்பார்கள், அவரோடு பேசுவார்கள், அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள். இப்படி ஒரு கேர்லெஸ்ஸான முறையில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். இதே மனிதரை பார்க்கிறோம், அந்த இடத்தில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வரும்போது மஸ்ஜிதிற்கு வெளியே ஒரு மக்பரா இருக்கிற, ஒரு ஜியாரம் இருக்கிறது, ஒரு தர்கா இருக்கிறது. அங்கே போய் நின்று அவர் துஆ கேட்கும் போது மிக சீரியஸாக மாறிவிடுகிறார். முகம் மாறுகிறது, உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். அவர் மிக சின்சியராக துஆ செய்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது கேர்லெஸ்ஸாக துஆ செய்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துஆ செய்யும் போது, மரணித்தவர்களிடம் போய் துஆ செய்யும் போது சீரியஸாக பயபக்தியோடு துஆ செய்கிறான். என்ன காரணம்? இவன் இந்த தர்காக்களை புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு, இந்த மனிதர்களை பற்றி அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாகும். மரணித்த ஒருவரிடம் போய் கேட்பதே மிகப்பெரிய ஜாஹிலியத், மிகப்பெரிய ஷிர்க். அப்படி இருந்தும் அவரிடம் கேட்கும் போது சீரியஸாக கேட்கிறான். அல்லாஹ்விடம் கேட்கும் போது கவனஈனமாக கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆஅ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கேர்லெஸ்ஸாக பொடுபோக்காக இருந்து பிரார்த்திக்கிற மனிதனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை இவன் புரிந்து கொள்ளாததனால் இந்த நிலையை அவனிடம் பார்க்கிறோம். அதே போன்று நடுநிசியில் ஒரு நண்பன் கால் எடுத்து விட்டால் எழுந்து என்ன என்று கேட்கிறான்.
கொஞ்சம் என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லென்றால் பனி, குளிர், மழை எதுவும் பார்க்காமல் ஓடி செல்கிறார். சில நேரங்களிலே இரவு முழுக்க தான் ஒரு பெண்ணை நேசித்தால் அந்த பெண்ணோடு பேசுவதற்காக வேண்டி காத்திருக்கிறான், விழித்திருக்கிறான். இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது. நண்பனுக்காக எதையும் செய்ய தயாராகிறான். வெயில், மழை, குளிர், பனி எதுவும் பார்க்காமல் நண்பனுக்காக எதுவும் செய்வதற்கு தயாராகிறான். ஆனால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட பிறகு ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு இவனுக்கு அலர்ஜியாக இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? சில சகோதரிகள் வாய்விட்டு சொல்லிவிடுகிறார்கள், இப்போதுதான் மகரிப் தொழுது விட்டு இருக்கிறோம், கடை தெருக்களிலே, ஊர்களில் எல்லாம் கடை தெருக்களிலே உட்கார்ந்திருக்கும் போது, இப்போது இங்கே கேம்புகளிலே ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது அதான் சொல்லும். சும்மா சொல்லுகிறோம், இப்பதான் மகரிப் தொழுது விட்டு வந்தோம், அதற்குள் இஷாவுக்கு அதான் சொல்லுகிறது. இப்ப கரம்போட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்புக்கு கொடுக்க முடியாத நிலையில் முரண்பாட்டை நாம் காணுகிறோம். இதற்கு என்ன காரணம்? இதை புரிந்து கொண்ட அளவுக்கு, நண்பனை புரிந்து கொண்ட அளவுக்கு, இங்கே இருக்கிற இன்பங்களை புரிந்து கொண்ட அளவுக்கு அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக சவுதி போன்ற அரபு நாடுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு, சில இடங்களிலே கேமராக்கள் பொருத்தி இருப்பார்கள். இந்த பாதை ராடரினால் கண்காணிக்கப்படுகிறது என்று எழுதியிருப்பார்கள். வாகனத்தை ஓட்டும் போது மிக கவனமாக ஓட்டுகிறார்கள். வீதியிலே 100 ஸ்பீடுக்கு மேல் ஓட்டக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தால் தாண்ட மாட்டார்கள். சிக்னலிலே கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் அங்கே சிக்னல் தாண்ட மாட்டார்கள். அல்லது சாகிர் வாகனம் நிற்கிறது என்று சொன்னால் ஆளுக்கால் சிக்னல் கொடுத்து வேகத்தை குறைப்பார்கள். எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் வாகனத்தை வெளியே எடுத்து செல்ல மாட்டார்கள். இந்த அளவுக்கு கேமராவுக்கு பயப்படுகிறார்கள், டிராபிக் போலீஸுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் இதே மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான். வெளியிலே சமுதாயத்திற்கு வந்துவிட்டால் அவனுடைய வாய் நிறைய தக்குவா இருக்கிறது, நிறைய தக்குவா பேசுகிறான். அவன் நம்மோடு உரையாடுவதை பார்த்தால் நமக்கு பொறாமையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு வாய் நிறைய தக்குவா. வீட்டுக்கு சென்றால் அவன் மனைவியை படுத்துகிற கொடுமை அவனுக்கும் அந்த ரப்புக்கும் தான் தெரியும். அவன் தனிமையில் ஆகிவிட்டால் அவன் ஹராம்களை செய்வதற்கு எந்த வகையிலும் பின்வாங்குவது கிடையாது. மிக சாதாரணமாக ஹராம்களை செய்வதற்கு அவன் துணிந்து விடுகிறான். தனிமைப்படும் போது ஆபாசமான விரசமான காட்சிகளை பார்ப்பது, அல்லது அவனுக்கு தனிமையிலே ஒரு பெண் கிடைத்து விட்டால் அவளோடு ஜினா செய்வது, அக்ரமக்குமுல்லாஹ், அதே போன்று இவ்வாறான பாவங்களை அவன் செய்வதற்கு தனிமைப்படும் போது துணிந்து விடுகிறான். யாரும் பார்ப்பதற்கு இல்லை என்றால் தொழுகை கிடையாது. இப்படியாக அவன் பாவம் செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ரப்பை, அல்லாஹ்வை இவன் புரிந்து கொண்ட அளவு போதாது என்பதுதான் அதற்கு அடிப்படையான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் என்று சொல்லும் போது அந்த மாற்றத்தை நம்மால் உணர முடிகிறதா? தெளிவாக சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அதான். உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுகிறதா? வெள்ளிக்கிழமைகளிலே ஹத்தீப் மிம்பரிலே நின்று கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்கிறார். 3 குர்ஆன் வசனங்களை ஓதுகிறார். யா அய்யுஹன்னாஸ் இத்தகுல்லாஹ், யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்று 3 வசனங்களை ஓதி காண்பிக்கிறாரே, அந்த நேரங்களில் அல்லாஹ் என்கிற வார்த்தை வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஏன்? நமக்கும் நம்முடைய நண்பனுக்கும் இடையில், ஊரிலே நம்முடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் இடையில் பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலே பிரச்சனை பள்ளிவாசலுக்கு வரும். பள்ளிவாசலிலே வைத்து அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் எந்த பயமும் இல்லாமல் பொய் சத்தியத்தை அல்லாஹ்வின் மீது செய்துவிட்டு செல்லக்கூடிய நிலையை நம் மத்தியிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிற போது ஒருவன் திருடுகிறான். திருடனை கையும் களவுமாக பிடித்துக் கொண்டார்கள். அவனிடம் போய் கேட்கிறார்கள், பிடித்துக் கொண்டு கேட்கிறார்கள், அஸரக்த யா அஹி, சகோதரனே நீ திருடினாய் அல்லவா என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், ஃபவல்லாஹில்லதீ லா இலாஹ இல்லஹு மா சரக்து, வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்கிறான். கண்ணால் கண்டார்கள், நேரடியாக பார்த்தார்கள், திருடியவுடன் பிடித்தார்கள். அந்த நேரத்திலே அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்றதும் அவனை அடித்து போலீசிலே பிடித்து கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஆமன்து பி ரப்பி, என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அந்த ரப்பின் மீது நீ சத்தியம் செய்து விட்டாய், ஃபகதபத் ஐனாய, என்னுடைய கண்கள் பொய் சொல்லி விட்டன என்றார்கள். அல்லாஹு அக்பர். இந்த நிலை நம்மிடத்திலே வருகிறதா சகோதர சகோதரிகளே? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கணவன் மனைவிக்கு சொல்லுகிறான், மனைவி கணவனுக்கு சொல்லுகிறாள். அந்த நேரத்தில் அந்த பயம் வருகிறதா என்றால் நீ யார் என்று கேட்கிறோம். என்னை பயந்து கொள்ள சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறோமே தவிர நம்முடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும். ஏன் நடுங்கவில்லை? உள்ளத்தில் ஏன் அச்சம் வரவில்லை? சும்மா ஒரு வகையாக இருக்கும் நமக்கு. இந்த குர்ஆன் வசனங்களை அடிக்கடி கேட்டு கேட்டு பழகி இதுக்கு ஒரு அர்த்தம் நமக்கு புரிவதில்லை. இது வேற ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதை போன்று நினைக்கிறோம். இது அல்லாஹ் சொல்வது. இன்னமா என்கிற அதாத்துல் ஹஸ்ரை, ஹர்ஃபுல் ஹஸ்ரை பயன்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் தான் உண்மை மூமின்கள். அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் நடுக்கம் வருகிறவர்கள் தான் உண்மை மூமின்கள் என்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அந்த நடுக்கம் வரவில்லை? போலீஸ்காரன் என்றால் நடுங்குகிறோம், சட்டம் என்றால் நடுங்குகிறோம், நீதிமன்றம் என்றால் நடுங்குகிறோம், பொஸ் என்றால் நடுங்குகிறோம், எக்ஸிட் என்றால் நடுங்குகிறோம், பணம் போய்விடும் என்றால் நடுங்குகிறோம். அல்லாஹ் என்றால் எந்த பயமும் இல்லை என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வை பற்றிய அறிவு நம்மிடம் இல்லை என்பதுதான்.